அடி 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 போல போய் போலன்றது ஓடி ஓடி கையில அப்படி நின்னு feeling out.
Keeper, bro. Ready, bro, keeper. Keeper.
ஐயோ எது
பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் பார்த்து பேசணும். கேட்கட்டும் என்னப்பா தப்பாவா பேசுறான்? ஓடுங்கடா. வயசாயிடுச்சு கண்ணு தெரியல. இங்க போலாம் ஒரு 2-3 வாட்டி கீரை வந்தா அங்க கீரை வலிக்குது. வெயிட் பண்ணலாம். உங்க அப்பாக்கு யோசிக்கிறான். 2 டைம் போயிட்டு வரணும். 18 வருஷமா எத்தனை வருஷம் போறீங்க? நானா சாமி கிட்ட இருந்து வாங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சேன். நான் இடையில ஒரு 2 தடவை போல இந்த குரன் பட்டினம் பார்க்கமா? ஆமா ஆமா ஆமா.
அங்கே மட்டும் தான் போயிட்டு அந்த பம்பா தண்ணியில் குளிச்சா அது ஏதோ காது நான் எப்பயுமே குளிக்கிறதே கிடையாது. அது எப்ப தெரியுமா போய் குளிக்கலாம்? இது அக்காவா இதுக்கு ஓபன் பண்ணுவாங்க. உள்ள அனுப்பிச்சு விட்டேன் நிப்பா அந்த பாப்பா விஷுக்கு ஷார்ட்டா போய் நமக்கு போகாது. காத்தையே காணாம பத்தியா அப்ப எனக்கு எப்படி வளர்ந்து நல்லா போட்டான் ஏற்றுவான் மேலே ஏற்றி போட்டான் கரெக்டாக அவங்க ஃபுல்லில் அப்புறம் போகாது. ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம எடுத்த ரன்னிங் சூப்பராக வந்தாங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் ஓடுறீங்களா ஓடிக்கிங்க, நீங்கள் ஓடுறீங்களா ஓடிக்கிங்க அப்படின்ட்டு நம்ம த்ரோ பண்ணுறோம். ஷோல்டர்ல இருந்து எடுத்தா வலிக்கும். நோபால் 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 இதான் ஒரு ரெஸ்ட் தானே பராது. எட்டி பாத்துங்க உங்க அப்பாவை. உங்க அப்பா யாரும் கடத்தி போக மாட்டாங்க. சிங்கிள் ஒன்று அவனோட பால் இது நோ பால் பா. அதுவும் ட்ரிப் ஆயிடுச்சு, அதுவும் ட்ரிப் ஆயிடுச்சு. அதான் அழுக்க கூடாதுன்னு ஓடலையோ. காட்டு ப்ரோ காட்டு ப்ரோ விக்கி ப்ரோ ஆளும் கிடையாது. பரவாயில்ல. அப்ப நீ எல்லா நாளும் மேல போட்டுக்கணும். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. சொல்லுப்பா. நீ பிடிச்சமா இருந்துச்சுல எங்க வண்டலூர்ல இருந்து அதுல இருந்து காலையிலயா நானா எங்களுது லோக்கல் ட்ரெயினை பிடிச்சதே கால்ல தொட்டு. ஆமா நம்ம சேர்ந்து வராங்க. அவ்வளவுதான். ஷார்ட்டா போய் எங்கடா அங்க பொண்ணு எங்க? அந்த பாப்பா கூட அந்த பொண்ணோட பேட்ல பறந்து ரிவ்யூ ஆடுறான். நல்லா இருந்துச்சு. கேரளால கேப்டன் நல்லா தான் பண்றான். T20க்கு அவன் கிடையாது. எதுக்கு ஸ்குவாட்ல பேரு? காம்பீர் வேற நல்லா முழு முழுன்னு இருக்கானா. இப்ப இவனும் செஞ்சுரு போட்டான், அவனும் செஞ்சுரு போட்டான். என்னடா பண்ற? சக்திமான் மாதிரி சுத்து. இப்ப ருத்ராஜும் செஞ்சுரு போட்டான். ஜெய் சொல்ல ஆமா வெயிட் பண்ணி சொன்னாங்க. அது நேத்து தான் சொன்னாங்க. செகண்ட் ஓடி சைடு தான் போடுறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் தான் டாஸ் போட்டு எல்லாரும் ஓபனாவே அவனையும் தான் கலாய்க்கறாங்க. கேளு உங்க அப்பா அந்த பிறகு ஏன் பாடி நல்லா போட்டு ரெண்டு அது முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இவர் உள்ள இறங்கும்போது வந்துச்சு. அப்ப இந்த இன்னிங்ஸ் ஆர்டர் வரலையா? இல்ல அப்போ வந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் நான் ஏரோப்ளேன் மோடுக்கு பதில் சைலண்ட் மோட கிளிக் பண்ணியிருக்காங்கண்ணா. நான் எப்பயுமே ஏரோப்ளேன் மோட் தான் போடுவேன். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே வராது. ஏரோப்ளேன் மோட் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா? வீடியோக்கு வைஃபையே யூஸ் பண்ணுவோம் ஏரோப்ளேன் மோட் போட்டு. பண்ண முடியும். யூஸ் பண்ணலாங்க. ஏரோப்ளேன் மோட் போட்டு வைஃபை யூஸ் பண்ண முடியும். நெட்டு தான் யூஸ் பண்ண முடியாது. கால் பேச முடியாது. என்னண்ணா இதெல்லாம் ரிஸ்க்குண்ணா. பார்த்தா நல்ல ரன்னிங் தானே. பார்த்து தொடையில பேட் குத்திக்கிச்சு. கரெக்டா அங்கே கொண்டு போ கேட்காத. சுத்தச்சிர மாட்டோம். எக்ஸாக்ட்டாவே எங்கள்ட்ட ஏய் வாங்க வா. நாங்க யூஸ் பண்ணி நான் கரெக்டாக குத்துறேன். நான் கரெக்டாக டைமுக்கு அவன் சொன்ன டைமுக்கு அவனுக்கு பணம் போயிடுது. வா சேர் எடுத்து கொடு. ஆனா நான் சொன்ன டைம்ல பணம் கொடுத்துருக்கேன். அவன் என்ன சொன்னான், சார் உங்க பணம் வந்து சார் 31 வரும், நான் 28 கட்டிக்கிறேன் சார், கொடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். கரெக்டாக 31 நைட்டு அனுப்பிச்சு விட்டுறேன் உனக்கு. செப்பல் கேட்டு விடு. நம்ம செப்பல் கேட்டு விடு. சரி விளையாட போலாம். செப்பல் கேட்டு உட்கார் மேலே ஏறி யாரு ஜம்பிங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரன்னே வேக முடிக்கலாமே. கிரிக்கெட் பிளேயர் பாரு. நீ தான் கிரிக்கெட் பாருங்க.
வெளில போலையா? திரும்ப வாழ்த்துக்கலாம் இல்ல மாமா விஷ் பண்ண ஹாப்பி பர்த்டே. மாமாவுக்கு ஹாப்பி பிறந்த நாள். ஹாப்பி பிறந்த நாள். உன் பர்த்டேக்கு வந்து பிஸ்கெட் பாக்கெட் வந்துட்டாங்க. எல்லாம் லாயிருப்போம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் ரெஸ்ட் இப்போமே ரெஸ்ட்டு தான். நான் நாலுலேருந்து வேலைக்கு போனோம். நீ நான் ஜாலியாக ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு தான் நான் வரேன். என்ன மாதிரி வேலை செய்கிறே நீ? நான் படிக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமா? சரி நான் வந்து பைத்தியம் பிடிக்குது. இந்த பாரு அதே படி. போடுறா நில்றா போடுறா. அதுவும் காலம் அடிப்பியா? சரி நான் பேசுகிறேன். ஓகே வா. இந்த பாரு நம்ம ஒரு பேட் ஃபுல் டாஸ் இன்சைட் பட்டு காலும். அண்ணாமலையாரு உண்ணாமலையாரு அண்ணாமலை என்ன அக்கா என்ன பண்ணுற? 5 ஓவரா? எத்தனை ஓவரா? டான்ஸ் வரை ம் 6 ஓவருக்கு ஏன் மேலே சம்மர்லேயே ஒரு பால் 2 இருக்கு. 6 ஓவர் அடிக்கலாம். 6 ஓவர் காம்பெட் வந்துடும். வெங்கட் விஸ்வா பிரவீன்ராஜ் நடுவில் லூப் விடலாம். ஆனால் வெங்கட் பண்ணிட்டாருனா பிரவீன்ராஜ் ஒரு லூப் விடலாம். பிரவீனா 2 அவர் அப்படிதான் இல்ல இன்னொன்னா நீ உள்ளவா. அண்டராம் த்ரோனா வேணாம். அச்சிந்தா பவுட்டுக்கிட்டு இருப்பீங்க. அண்டராம் த்ரோவா? கீப்பர் அண்டராம் த்ரோவா? அண்டராம்ஸ்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓவர் த்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓடணும். அருண்லாம் கவலைப்பட மாட்டார் அதை பற்றி. பிரவீனா என்கிட்ட சுத்தலாண்டானா ஸ்ட்ரைட்டுக்கு வச்சாரு. ஓவர் நம்ம போய் கத்தினாலும் அங்கே ஃபீல்டர் கால் தான். இன்னொன்னு ஃபீல்டர் கால் தான். இப்படி ஆடல நான் இப்படி ஆடுற இங்கே தான் போடுவோம். லாஸ்ட் ஆஃப் பால் மாட்டேன் வரும் ஸ்ட்ரைட் வரும். அருண் சார் வெயிட் பண்ணுங்க வரும். இருந்தாலும் பேட்டை வாங்கி கொடுத்தா பிரச்சனையா இது கருங்கல் மாதிரி உழைக்கிறது. வேற ஏதாவது பேட்டை ரெட்டா பழந்து கையில் கொடுத்து தலைவர் ரெஸ்டார்ட் ஞாபகம் தான் வருது. பார்த்தா அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு நான் பேசிட்டேடா. உங்ககிட்ட சொல்லிட்டாரு அவன் காலம் போகிறான் சொல்லிட்டாரு. மூட்டானா ஜனவரி இங்கே பாரு நீ என்கிட்ட சொல்லிட்ட கதை அந்த சொல்கிற கதைலாம் வேணாம். ஓகே சொன்னேன். கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்கிட்ட கன்ஃபார்மாக இல்லை நீ பேசு. இந்த பாரு என்றைக்குமே ஒரு சொல்லிடுறேன். என்றைக்குமே என்ன ஆகும்னா என்கிட்ட படி போட்டு அவர் ஸ்டெப் ஆகிட்டாரா நீ என்ன செய்வேன். இப்போ நான் வந்து உனக்கு வந்து இப்போ அவரையும் இவரையும் ஒன்று காட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்ன கட் பண்ணிவிட்டு நீ தான் பேசணும். நீ ஃபோன் பண்ணி நீ பேசுறது மெசேஜ் எடுத்து நீ பார்க்கணும். மெசேஜ் தான் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். நீ பொம்பளை மெசேஜ்லேருந்து பண்ணு. பேரை மாற்றி அனுப்பிச்சுடு. உடனே ரிப்ளை பண்ணுவார். இதை ரிப்ளே வராதா? சத்தியமான வராதா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாருண்ணா. மேனேஜராக இருக்கும்போது எடுக்க மாட்டாரா? வெங்கின்னு ஒருத்தர் இருப்பார். என்ன வெங்கின்னு இருப்பார். என்ன அவர் எனக்கு கால் பண்ணார். அவரும் எடுக்க மாட்டார் சார். சார் உங்கள் ஃபோன் எடுக்கணும். இப்போ என் ஃபோன் எடுக்க மாட்டார். எங்கே இருக்கான்னு பாடுற அவனை. இன்னொரு தெரியுமா உனக்கு? இன்னொரு நம்பர் தெரியுமா? தெரியாது. 4 நம்பர் வச்சுக்கிறேன். 4 நம்பருக்கு ஃபோன் நம்பர் பார்த்தாரு. அருண் சார்
5 ஓவர் 5 ஓவர் மேட்ச். ஏய் கவி உள்ள பா. பிரவீனா கட்டு. உன்னை கட்ட சொன்னா நீ கட்டணும், அவ்வளோதான் வேலை. இப்போ மார்ச்னா இறக்கி விட்டா என்ன செய்வேன்? கட்டு வச்சா இப்போ என்ன உன் பிரச்சனை? கட்டதில் என்ன பிரச்சனை உனக்கு? ஏத்து வைக்கணும் மீண்டும் அப்படின்னு. ஏய் எப்போ இருந்தாலும் கட்ட தானே போகிறது, கட்டிடுறது என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ 2 எங்களுக்கு ஒரு ராசி இருக்குடா. அதுதான் நான் நீ சொல்றேன். கட்டினா ராசி நாங்க என்ன பண்றது? பிரவீனா அதுதான் சொல்கிறேன். உன் ஹைட்டுக்கு நல்லா பால் வருது சும்மா. அப்படி இல்லை. சார் கண்ணை மூடிக்கோங்க, அடுத்த வாட்டிலேருந்து என்னோட மோசமாக சுற்றுறீங்க. ஆ பந்து போகிறவங்க சுற்றிட்டாரு ஃபுல்லா. கண்ணை மூடி சுத்தினாடே இதா இன்னத்த கண்ணு நல்லா பார்த்துட்டேன், பாலே வரல. ஷாட் போனதுக்கு அப்புறம் பால் சிக்கல் அடிக்குது. சரி வா நான் பேட கேட்டு வா பேசணும். வா இந்த கிளவ கொண்டா என்ன உருக்குது கலர் பத்தியாங்க வேற பத்தியா இல்ல கில்லர். நீங்க இருக்க நம்பிக்கையில தான் உட்கார்ந்து இருந்தது. நீங்க கொஞ்சம் 2 நிமிஷம் அட்வான்ஸ், அது ரொம்ப அட்வான்ஸ். சாமி எப்ப மாலை போட்டீங்க? நீ 32 அடிச்சுட்டு வந்த காலையில. இந்த 32 நீங்க அடி பண்ணா வெயிட் பண்ணீங்க. எல்லாரோட இன்னைக்கு எல்லாரோட மிஸ்டேக் தான். இன்னைக்கு வா பேசணும். எவ்வளோ அது கொஞ்சம் லேண்டா தான் அருண் பாய் எவ்வளோ அது கொஞ்சம் எடுத்து லேண்டு செட் பண்ணிடுங்க. அது நீங்க பிடிச்சி இந்த பேட்டோட வெயிட் செட் பண்ணிட்டீங்களா? அந்த பேட் இன்னும் கொஞ்சம் கீழே பிடிக்கணும். நீங்க மேலே பிடிச்சி செட் ஆகாது. கொஞ்சம் வெயிட் இருக்குதுல்ல, அதுக்கு கீழே அந்த என்ன சொல்றது டோ காடை பிடிச்சிட்டீங்க. அதுக்குள்ள கீழே பார்த்து கீழே அடிக்கிறீங்க. பேட்டை கீழே அடிச்சிட்டீங்க. பால் பட்டுச்சு கீழே அடிச்சிட்டீங்க. அருண் ப்ரோ இப்போ எவ்வளோ இதோ பாருங்க, இதுல ஷாட் போச்சுல்ல, இது பேட் உடையும். அது பேட் உடையாது. யார் வாங்கினா? 600 லெதரா தூக்கி போடுங்க. சீப் லெதர்ரா, சீப் லெதர்ல அப்படிதான் வரும். சீப் லெதர் விடு ஆட்டுத்தோல். உழைக்குங்களா? கிழிஞ்சிரும். கரெக்டாக நீங்கள் பார்த்து சைஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டைட்டானாலும் ஈர்த்திங்கன்னா கிழிஞ்சிரும், லைஃப் வராது. வேற ஒன்றும் கிடையாது. ஏறி வாங்க வாங்க. முன்னாடி நல்லா போட்டிருந்தாங்க, இப்போ வந்து மாற்றிட்டாங்க. சீப்பில் திரும்ப விட்டாங்க. இன்னும் மாற்றி முடிச்சுட்டு வருவீங்கன்னு பார்த்தா சொன்னா கன்ஃபார்ம் பண்ணா அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன உனக்கு என்ன இல்லை அவனுக்கு தான் என்னது என்ன உனக்கு என்ன வசதி ஜாப்பிட்டா உனக்கு என்ன ஜாப்? வேற சைடு தான். நீ உனக்கு வேற கேட்டுக்கிறியாடா? வேணா உங்க நான் வெறுப்பாது. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். நான் வேணா சொல்கிறேன், அவனுக்கு கீழே நீ வேலைக்கு போயிடு. அவன் பார்த்துப்பான். அவன் வேலையில் அவன்கிட்ட கொடுத்து நீ பார்த்துப்போ, அவன் ஃப்ரீ ஆகிடுவான். எனக்கு அந்த இப்போ நான் சேர்த்து ஆகுது மட்டும் போனால் தான் 300க்கு 50. சும்மா இப்படி பண்ண பட்டு கையில். நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், முன்னாடி வரேன்னா எதுக்கு இப்படி போற, இப்படி போனா அது பீட்டனு, முன்னாடி வந்தேன்னா 6. நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆடலாம்னு பார்த்தேன். என்னத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? அதுக்கு உல்டாஸ்க்கு ரெஸ்ட் எடுத்தியா சொல்லு பாப்போம். ஓவர் பிச்சுக்கு ரெஸ்ட் எடுக்கல, உல்டாஸ் போட்டு தான் அடிச்சிருப்பல. நீயும் 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட். நானும் 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட். 4 50. அது அப்படி தான் போடுவாங்க. ஓவருக்கு 10 ரன் போச்சுன்னா போதும். ஒரு ஓவருக்கு 10 ரன் போச்சுன்னா ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்பாட்ட காட்டு. இந்த கை போடணும், இந்த கையில் போடணும். இப்போ எதாவது பேசினா ரெக்கார்ட் ஆகும். அது எனக்கே வாயில் வந்து மாட்டோம். தூக்கி போட்டனாதான் சவுண்டு கட் பண்ணிட்டு எதடா க்ளோஸ் கை க்ளோஸ் இதுதானே கொடுத்தி ஒன்று போடு. 2 பேர் சன்னமாக போகிறோம். ரொம்ப ஈரமாகுது தலைவா. உள்ள ஃபுல்லாக
குளிச்சிட்டியா உள்ளேனா கை உள்ள விட்ட உடனே சில்லுன்னு இருக்குது. பேட்டை ரொம்ப அப்படி இல்லை, பேட்டை ரொம்ப இழுத்து பிடிச்சா ஈரமாயிடும். பேட்டை கொஞ்சம் லூஸாக பிடிச்சாலாம் வேர்வை வராது. நான் ரொம்ப ஐட்டு பிடிக்கிறீங்களா, காற்றே உள்ளே போகாது. யார் என்ன பிடிக்குது உங்க? யார் இப்படி வெட்ட சொன்ன முடியாது? ஓவர் டைம் அப்பா ஓடினேர்ண்ணா போயிடுறா போயிருச்சு. 4 வெயிட் பண்ணுங்க. அவர் கொடுத்துட்டாருங்க. நோ ஃபீல்டரே 4 சொல்லிட்டாரு, விடுங்க. போலாடுறா வீட்டுக்கு, அதுக்கு தான் போலாம் நீங்கடா. அடுத்த வாரம் வந்து விளையாடலாம். அடுத்த வாரம் வரையா இல்லையா காலைல மேட்சுக்கு 10:30 மணிக்கு? அடுத்த வாரம் நமக்கு கிட்டனா நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சிக்ஸரா பிடிச்சிருங்க. பவுண்டரி 8 ரன். ஃபோன் பட்ட பேர் கீழே குத்தி வந்துச்சுண்ணா, உல்டாஸா குத்தி வருதா? குத்தி வந்துச்சு. ஃபுல் வந்து 6. பாப்பாங்க. அருண் சார் நம்ம கிட்ட தான் அருண் சார், நமக்கு போயிடலாம். நம்ம போயிடலாம் எங்க அந்த கிரவுண்ட் நல்லா போயிடலாம். இப்போ ஏதாவது பனைமரத்துல ஒருத்தர் கட்சா தருமா 6 ரைட்டா வந்து மோட்டு ஓவரையும் பனைமரத்து கட்சா தருமா 6 ஒருத்தவன் போயிட்டு குடுவாஞ்சேரி போனமே. ஆமா அங்கேடா 3 ஏறி இருந்துச்சு தொடர்ந்து. இந்த பக்கம் ஏறி நம்ம கூட 50 அடிச்சோம் இல்லைன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல ஃபேக்டரி இருக்கும். அந்த ஃபேக்டரி பக்கத்துல பக்கா கிரவுண்ட்னா சும்மா சொல்றாரு, தரமான கிரவுண்ட். இதுவா அதுக்கு முன்னாடி என்ன இல்ல இதுவா மேட்டா இதா டஃப்னா டஃப் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். மழை பெய்யும் 2 நிமிஷம் தான் விளையாடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பிச்சா, நீங்க அந்த பிச்சை பார்க்க கூட இல்ல. அந்த பிச்சை மழை பெஞ்சாலும் விளையாடலாம். அததான் சொல்றாரு அவரும். ஈரமாகுதுன்னா என்ன சொல்றாருன்னா கிரவுண்ட சுத்தி வாய்க்கானா சூப்பர்ண்ணா. சைட் மட்டும் ஒன் பக்கம். ஆனா கிட்டயா சைட் கிட்டனா ரொம்ப கிட்டலாம் இல்ல, பாக்ஸ் சைட் ரவுண்ட் இல்ல, சைட் பேக்லயும் சைட் காம்பவுண்ட் சவர் சைடுல ரொம்ப பெருசு. பவுலிங் லோ கேப்லாம் ஏறும், ஏத்து பிச்சு தான். லோ கேப்பே கிடையாது ஆனா ஓடும். கிரவுண்ட் இப்படி இருக்கும் ஃபிளாட். ஸ்ட்ரைட் பக்கமா இந்த அளவுக்கு இருக்குமா? ஸ்ட்ரைட் ஆமா இதுதானா? அது நீங்க அந்த மஞ்சள் கவுண்ட் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கவுண்ட் இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரைட்டா வச்சு அப்படி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா அந்த கேவ் போதுல, கேவ் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைட் ஒரே ஸ்ட்ரைட். சே அங்கிள் கிட்ட போடா, அங்கிள் கிட்ட சொல்லுமா, அங்கிள் பாங்க. நம்ம அங்க போறப்ப ஒரே இருந்துச்சு அங்கிள் 8 கிரவுண்ட். அத ஒரு டஃப் ஒரு ஃபெட்லைட் கிரவுண்ட் வர அந்த இடமே அப்படி கொச ஆயிடுச்சு கிரவுண்ட் மட்டும். மக்களுக்கு தமிழ் மீனிங் என்ன? பாலும் குவாலிட்டியா கொடுத்தாங்க. ஆனா எல்லா பாலும் மூஞ்சி ஏத்துறானா இல்லையா, பிச்சில குத்தி எம்பிடும் பால். நாளைக்கு 10:30 அடுத்த வாரம் 10:30 ஒயிட் பால்னா, ரெட் பால்ல ஒயிட் பால். சுத்தம் ஆட முடியாது, மேல முடியாது. ஏன்றா ஏமிரா அப்போ நீ போனா விஸ்வா, நீ போனா நீ போ சிங்கா இங்க பாரு. அண்ணா 2 ஓவர் முடிச்சுட்டு வா. நீ நம்ம ராசி என்ன தெரியுமா பையன்? நாட்டை விட்டு ஒரு தவிர நாட்டோட தான் வர சொன்னேன். டீம் அவுட் ஆயிடுடா. ஏன்னா உங்க நாட்டோட தான் சொன்னேன். நாட்டை விட்டா கிட்ட டிப்பே எல்லாத்து பேக் பண்ணி மணியா நம்ம ஷூ ஏத்து மாதிரி. அருண் ப்ரோ கிளவுஸ் கொடு. வாங்குறாங்க கொண்டு வராங்க. நீ கேக்கல. ஒரு கிளவுஸ் வாங்கி வச்சாரு. கார் ஏத்தற பைக் ஏத்தறேனா? கார்ல நாங்க வெங்கட் கார்ல போய்டும். இப்படி சொல்லு. இப்ப என்ன செய்வே? இல்ல ஷூ மறுபடியும் ஷூ எடுத்துட்டு போ, இடம் இல்ல அதுக்கு. ஷூ ஏண்டா ஷூ எடுத்துட்டு போறது, கால ஒரு ஷூ போட்டு செருப்பு தூக்கிக்குள்ள போடு. இவங்க மேய்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அவன் கையில ஒரு ஷூ போட்டுரு. ஃப்ரெண்ட்ல வச்சிருங்கடா அவ்வளவுதான். ரெண்டு இங்க பாரு, 2 லேஸ் கட்டினா 2 நான் இதுல அவட்டே கொடுத்துட்டு முடி உட்கார்ந்து வச்சிட்டு உட்கார்ந்து. டேய் லேஸ் 2 கட்டிட்டு 2 ஹேண்ட்பேல்ல மட்டும் போடா. சிங்கா நீ சொல்லி தானே வந்தேன் வந்துட்ட. எத்தனை வர போறேன்னு சூரிய அது மட்டும் எடுத்துன்னு வருவான்னு நினைச்சேன். கண்டிப்பா பார்த்துட்டு ஒன்று எடுத்துன்னு போகிறேன்.
போகலாம் போயிருக்கோம். மேடை தண்ணி இல்லை, தண்ணி அங்கே தானே இது வாட்டர் பாட்டில். தண்ணி பிடிக்கவே இல்லை. பின்னாடி அடிக்கிட்டு இருக்காரு எங்காலு. இன்னும் ஒரே ஒரு ஆள் ஆடினா உன்னை அடிக்க தான் சொன்னோம். ஒரு ஆள் ஆடினா ஓப்பனிங்கில் கொஞ்சம் இழுத்துருக்கலாம். அவன் அவசரப்பட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, இவன் இழுத்து நின்றுருக்கான். ஒரு ஷாட் ஒன்று கவர்ஸில் செம்மையான, அதுவே கான்ஃபிடன்ட் வந்து. நான் ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ணலடா. உங்க 2 கேட்ச் விட்டாங்கண்ணா. இந்த ஒரு கேட்ச் மட்டும் தானே. அங்கே ஒரு கேட்ச் விட்டாங்களே, அங்கே இங்கே ஒரு கேட்ச், அங்கே ஒரு கேட்ச், அங்கே ஒரு கேட்ச், 3மே போனது. ஒருத்தன் எனக்கு முடியாத ஒன்று பிடிச்சான். ஏய் வாட் ஐ ஷாட் யார். டபுள் ஓடு 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 ஓடு, நீ போயிடு. வெங்கட் நல்லா ஆடுவார். வெங்கட் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அழகாக நின்று ஸ்கோர் தட்டி அவ்வளோதான்டா, அப்படிதான்டா ஆடணும். விக்கெட் வந்துடும், விக்கெட்டை போய் நின்றுவார். விக்கெட் நின்று அழகாக சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதான் கேமு. சும்மா தேவையில்ல இது. போய் என்னையா துக்க போறோம். ஓடியா ஐயோ, அசையை கட்டி மோசம் பண்ணிட்டாங்க. அட போங்க 2வது. இந்த ஊருக்கு 30 ரன் பண்ண மாதிரி இருக்கும். 2 ஓவர் இருக்குல்ல, 2-3 பால் வெளியே வச்சுருக்கேன். 30 ரன் பண்ணோம். அடுத்த ஓவரில் 12 ரன் தான் ஈஸியாக இருந்தா போட ஆள் இல்லை அவனுக்கிட்ட. போலிங் கூட இல்லை, போலிங் கூட இல்லை. ஆனால் வெறுப்பாக இருக்குது. போலிங் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போன 2 மேட்ச் ஜெயிச்சோம்ல இங்கே, அவனுக்கு செம்ம பவுலிங் தெரியுமா. மின்ஸ்கே வச்சு ஆனது மேட்ச். செம்ம டீம்டா அவனுக்கிட்டே வின் பண்ணிட்டோம்டா. இவரை தவிர வேறு யாருமே போலிங் சரியாக போகணும். இவர் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறது மட்டும் தான் நல்ல போலிங். யாரும் ஒன்றுமே இல்லை. எனக்கு இது மாதிரி தான்டா வெறுப்பாக இருக்குடா. ஒரு லூஸ் பால் எனக்கு போடல, ஒரு மிஸ்டேக்கே பண்ணல பால்ல. 15 ஓவர் போட்டவர், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான். இவரோட விஷால் செத்துட்டான். விஷால் நான் சொல்கிறேன், விஷால் ஊட்டி தானே அப்புறம் நீ தானே அவசரம் ஆடுறேன்னு சொன்னேன் விஷால்கிட்ட. நான் இவர் வந்து ஸ்லோ போட போகிறேன். அவன் இறங்கி வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கு அடிச்சிடறானா, ஷார்ட் அடிச்சிடறானா, படம் மாட்டது சரியா பேட்டில். அது ஃபுல்ட்டாக சொல்லிட்டான். ஏன் அருணே கண்ணாமூடி சுற்றிட்டாரு. கண்ணாமூடி சுற்றலைன்னா இவர் குவனா சூப்பராக ஆடிருப்பார். அவர் அந்த வரையும் வச்சிருப்பாரு. கண்ணாமூடி சுற்றிட்டாரு பாலை பார்க்காமலே. இப்படிதான் இது வருது. வா வா, நீ ஆடு வெங்கட், ஆடு நீ ஆடு. நூற்றி 76 சேஸ் பண்ணோமா அன்றைக்கி நம்ம 2 பேரும். நோ பால். நான் ஐயனார் வச்சு தானே பாலுங்கண்ணா. உங்க எந்த பால்ண்ணா? நியூ பால் தானே. நல்லா ஆடுறான்ப்பா. என்னோட முன்னாடி யூஸ் பண்ணலாம். இனிமேல் தேவையில்ல பின்னாடி வைக்கிறீங்க நீங்கள். அதனால தான் ஒரு கிக் பேக்கே தருவது இல்லை. இல்லை இனிமேல் முன்னாடி வைக்கலாம். அவனை யூஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அவர் தான் இருக்கும் டிசிஷன். பேட்ஸ்மேனோட சூப்பராக ஆடுறாரு அவர். அதான் சொல்கிறேன், இவனை யூஸ் பண்ணலாம். இனிமேல் தேர்ட்டை உன்னோட இறக்கி விடலாம். அவர் ஒரு டீமுக்கோசரம் யாருமே போமா 2 அவர் டீமுக்கோசரம் அவராகவே ரெடி பண்ணிக்கிட்டு நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி கேமை கொண்டு போகிற மாதிரி. எவனை பற்றி குறை சொல்ல முடியாது, நம்ம ஒழுங்காக ஆடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீமில் அவர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. இறக புள்ளையா அதெல்லாம் பேசுகிறாங்க.
என் கால் அடிச்ச ரெண்டு எல்லாமே பின்னாடி தான். அங்கே அடிச்ச ஒரு ரன், அங்கே அடிச்ச ஒரு ரன். நல்ல ஷாட்டுங்க போகல நீங்கள் செமையாக போச்சு. மிடில் பட்டா போயிருக்கீங்க. அந்த வாட்டம் மட்டும்தான் அதுதான் ஆட ஆட தான் வருது. அதனால இப்போ 2 மேட்ச் அதுலேயே ஆடிக்குது. பரவாயில்ல, அவுட் ஆனால் பரவாயில்லன்னு ஆடு. அது அந்த ஃப்ளிக்கே அண்ணா பாலை பார்த்து ஆடுனா பிரவீனா, பொறுமையா நின்று பார்த்து அடி, ஒரு பால் அடி போதும். அடிச்சு அது ஃப்ளிக்கு தான் அண்ணன். அதான் தூக்கி விட்டீங்க. அது நல்லா பளிச்சு நடிச்சிருந்தா டாப் வச்சு வாங்கிடுது. அது நிறையா தடவை எனக்கு அப்படி தான் ஆகுது. அதனால தான் அதை ஃப்ளிக் ஆடுங்க. நான் வெங்கட முன்னாடி யூஸ் பண்ணுறீங்க. கிளியர் கட்டா? ஆமாம் ஆமாம், கிளியராக முன்னாடி யூஸ் பண்ணுறீங்க. லூசு பையன் இந்த பார்க்காம அப்படியே ஆடுவேன். சாமி வந்துருச்சுங்க, என்ன உனக்கு பண்ண முடியும்? அடிங்க தப்பு இல்லை, ஆனால் பாலே வரலையே. அதே வரல, நீங்கள் அதுக்குள்ளே சுற்றுறீங்க, உள்ளே போகுது அது வாட்டுக்கு. உங்களுக்கு கரெக்டாக சுற்றுறீங்கன்னா தான் எஜ்ஜு போட்டோம், டாப் எஜ்ஜு போட்டு எங்கேயோ போய்டும். ஒரு 4 போச்சு தெரியுமா? டாப் வச்சுல டாப் வச்சுல ஒரு 4 போச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு உங்கள் ப்ளஸ் என்ன தெரியுமா, எங்கே போட்டாலும் உங்களுக்கு 4 போயிடும். ஆனால் பேட்டில் பாடணும் உங்களுக்கு. நீங்கள் எஜ்ஜில் ஆடுறீங்க ஷாட் எல்லாம். ஆனால் அதுக்குன்னு பாலை பார்த்து சுத்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு டீமில் ஒருத்தர் இருக்கலாம், டீமே அப்படி கூடாதுல்ல. டக்கவனை எரியிட்டே பேட்டா வந்துச்சு. பேட்டு குத்திடுச்சு. பேட்டு இப்படி குத்திட்டு இப்படி நின்றுச்சு ரன்னுக்கு. போய் இப்படி தேய்ச்சேன், அது சொறி நின்றுக்கிட்டு இந்த பக்கம் சாஞ்சிருச்சு பேட்டு. ஆக்ஷன்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறது? என்னங்க போரிங் ஆக்ஷன் இருக்கு. என்ன போறா என்ன பண்ணுறான்? இவன் அப்படி தான் போடுறான். அந்த பையன் அவன் சேர்ந்த அங்கே இருக்காங்க. அவனை என்ன சைடு ஒன்றும் கையெழுத்து பார்க்கவும் முடியல, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சூப்பர் டீம் அதுக்கிட்டே 176 சேஸ் பண்ணி அழகா ஆடினா யாருமே ஆடல. முடியுதா? கட்டலாமா? அந்த வேலை ஆல் அவுட் ஆகல. நான் எழுதணும்னா விஸ்வனா உங்க இது சொன்னா தெரியுதா? கேட்ச் தான் நீங்கள் ப்ராப்ளம். எனக்கு கேட்ச் விட்டோம், ஈஸியாக வின் பண்ணியிருக்கோம். கேட்செல்லாம் பிடிச்சி ஓகே ஓகே ஓகே.